தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூடாரத்தை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே தியானம் செய்ய போகிறோம். The Lord blesses the tabernacle. அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 118:15. உங்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக வேண்டும். உங்களுடைய கூடாரத்திலே துதி இருக்க வேண்டும். உங்களுடைய கூடாரத்திலே பாடல் இருக்க வேண்டும். பாட்டு பாடி உங்களுடைய இல்லத்திலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய இல்லத்திலே ஜெபம் ஏறெடுத்து கொண்டு பட இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:11 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க செம்மையாய் நடப்பீர்கள் ஆனால் உங்களுடைய கூடாரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். கர்த்தரை நம்புகிறவன செழித்திருப்பான். உங்களுடைய கூடாரம் செழிக்கும். செம்மையாய் நேர்மையாய் நடக்கிறவருடைய கூடாரம் செழிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு 5:24. பிரியமானவர்களே, உம்முடைய கூடாரம் சமாதானோடு, உங்களுடைய கூடாரத்திலே சமாதானம் இருக்கும். உங்களுடைய கூடாரத்திலே சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய கூடாரத்திலே மகிழ்ச்சி இருக்கும். சங்கீதம் 25 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். உங்களுடைய கூடாரத்திலே பாதுகாப்பு உண்டாகும். உங்களுடைய கூடாரத்திலே ஆண்டவர் அரணாக இருப்பார், கோட்டையாக இருப்பார், கேடகமாக இருப்பார். கூடாரத்திலே நியாய தீர்ப்பு. ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். கூடாரத்திலே நியாய தீர்ப்பு உண்டாகும். கூடாரத்தில் சீரமைக்கப்படும். ஆமோஸ் 9:12, அப்போஸ்தலர் 15:12 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, உங்களுடைய கூடாரம் இடிந்து கிடக்கிறதா? உங்களுடைய கூடாரம் பால் அடைந்து கிடக்கின்றதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறார், தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாக்கி போனதை சீர்படுத்தி என்று சொல்லி உங்களை சீர்படுத்துவார். உங்களுடைய கூடாரத்தை சீர்படுத்துவார். உங்களுடைய கூடாரத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், உங்களுடைய கூடாரத்திலே துதியின் சத்தம் இருக்க வேண்டும். துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கூடாரத்திலே குடியிருப்பு. ஓசியா 12:9 உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிற போல திரும்ப உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். நிறைய பேர் வீட்டை கட்டிட்டு அதுல இருக்க முடியாம நிறைய பேர் தவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கூடாரங்களை நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நீங்க உங்க கூடாரங்கள்ல சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதி. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.